யாக்கோபு எழுதின நிருபத்தை உங்களுடைய கவனத்துக்கு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த யாக்கோபு எப்பொழுதுமே வித்தியாசமானவர். இந்த நிருபத்தை எழுதின யாக்கோபு அதாவது வேதாகமத்தில் நிறைய யாக்கோபை குறித்து பார்க்கிறோம். அவருடைய பூர்வீக தகப்பனாகிய யாக்கோபனுடைய பெயரை வைப்பதற்கு பழைய ஏற்பாட்டில் ஜாக்கப்னு வைப்பாங்க, புதிய ஏற்பாட்டில் ஜேம்ஸ்னு வைப்பாங்க. புதிய ஏற்பாட்டில் என்னது ஜேம்ஸு. அப்போது இந்த யாக்கோபு மற்ற நிருபங்களை காட்டிலும் ஒரு வித்தியாசமானவர் அவர். அதனால் மார்ட்டின் லூதர் அவர் சொல்லும்போது சொல்லுவார், இந்த யாக்கோபு புஸ்தகத்தை கிழிச்சு எறிஞ்சிருங்க. என்ன பண்ணுங்க? அது அவர் என்னன்னா நியாயப்பிரமாணத்தை ரொம்ப அழுத்தி பேசுகிற ஒரு அப்போஸ்தலர். இந்த யாக்கோபு யாருன்னா இயேசுவினுடைய சகோதரன். என்னது? இயேசுவினுடைய அடுத்த சகோதரன் தான் இந்த யாக்கோபு. அப்போ இந்த யாக்கோபு நியாயப்பிரமாணத்தை ரொம்ப முன்னிலைப்படுத்துவார். ஆரம்ப காலத்தில் இயேசுவை விசுவாசிக்கல அவர். அப்போ அவர் தான் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது நமக்கு சகோதரன் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே இயேசுவை கிரிட்டிசைஸ் பண்ணுகிற ஆள் தான் இந்த யாக்கோபு. அவர் சொன்னார், எவனோ பண்டிகை நாளில் நீ என்ன ஊரில் உட்காந்துட்டு இருக்கிற, நாசரேத்தில் உட்காந்துட்டு இருக்கிற, பிரபலியமாக இருக்க வருவோம், எங்கே போனா? பட்டணத்துக்கு போகணும், இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆமாம், கிராமத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரபல்யம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இயேசுவை குறித்து கொஞ்சம் தரந்தாழ்த்தி பேசினவர் தான் இந்த யாக்கோபு. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர் தரிசனத்தை பெற்று ஊழியத்துக்கு வந்துட்டார். இந்த ஊழியத்துக்கு வந்தால் ஆக்சுவலாக யாருன்னா ஊழியத்துக்கு யார் வரணும் அப்படின்னா பேதுரு தான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னால் கூட எப்போவுமே இந்த ரிலேஷன் அப்படி சொந்தம் அப்படிங்கிற நிலைமையில் வரும் பொழுது இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் அவரை எருசலேமில் பிரதான அப்போஸ்தலனாக அவரை தலைமை போதகராக நியமித்தார்கள். பிரச்சனைகள் வரும் பொழுது பர்னபாவுக்கும் பவுலும் சேர்ந்து விருத்த சேதனம் பண்ணக்கூடாது, தேவையில்லை, புறஜாதியாரெல்லாம் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஓடி போயிடுவாங்க. அதனால் விருத்த சேதனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை எங்கே கொண்டு போனார்கள் என்று சொன்னால் இந்த யாக்கோபிட்ட தான் கொண்டு போனாங்க. அப்போஸ்தலர் 15, 16, 17 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகவே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணது யாருன்னா இந்த யாக்கோபு தான் என்ன பண்ணார்னா சால்வ் பண்ணார். அவர் தான் இந்த 5 அதிகாரத்தையும் இந்த யாக்கோபு நிருபத்தில் 5 அதிகாரத்தையும் அவர் கண்டிப்பாக என்ன பண்ணோம்னா, இப்போ பவுல் எழுதும்போது எழுதினாரு, நீ அதாவது கிரியை செய்ய வேண்டாம்ப்பா, நீ என்ன பண்ண வேண்டாம், கிரியை செய்ய வேண்டாம், விசுவாசித்தா போதும். என்ன பண்ணா, அவன் ஆபிரகாம் நட்சத்திரங்களை மேலே பார்த்தான், உடனே அவர் சொன்னார், நான் அப்படியே விசுவாசித்தான், தேவன் அதை அங்கீகரித்தார். அதனால நீ எந்த காரியமும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணால் போதும், விசுவாசித்தால் போதும் அப்படின்னு சொல்லி இவர் எழுதுறார் பவுல். ஆனால் இவர் எப்படி எழுதுறாருன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்துறதுனால தான் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று எண்ணப்பட்டான். ஆகவே ராகாப் இந்த தேட வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால தான் அவளுடைய கூட்டத்தாரோடு சேர்க்கப்பட்டாள். ஆகவே இவர் எப்படி எழுதுறாருன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத விசுவாசம். அதனால் 2 பேருக்கும் கொஞ்சம் என்ன இருக்குதுன்னா முரண்பாடு இருக்கிறது. ஆனால் இதுவும் வேணும் அதுவும் வேணும் புதிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு. இன்றைக்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் நீங்கள் கதறி அழுங்கள்.
இங்கே நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் கூட என்ன அப்படின்னு சொன்னால் பணம் இருக்கணும், கார் இருக்கணும், வசதியாக இருக்கணும், அப்போ தான் இவர் விசுவாசத்தில் பெரிய ஆள் அப்படி சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவர் எப்படி எழுதுறாருன்னா, ஐஸ்வர்யவான்களே என்ன பண்ணுங்க. ஆமாம், அதில் 1:10 கூட யாக்கோபு 1:10, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை கொடுத்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். அப்போ அவர் எழுதுறாரு, யாக்கோபு எழுதும் போது எழுதுறாரு என்னன்னா, ஐஸ்வர்யவான்களே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கதறி அழுங்கள். ஏன்னா உங்கள் மேலே பணம் வரும் பொழுது, எப்பேற்பட்ட ஆளுக்கும் பணம் வரும் பொழுது அவனுடைய ஸ்டைல் மாறும், அவனுடைய வாழ்க்கை தரம் மாறும், அவனுடைய நடை உடை இது எல்லாமே என்ன பண்ணும்னா மாறிடும். ஒரு மனுஷனை அந்த பணமானது என்ன பண்ணும்னா அவனுடைய சுபாவத்தையே என்ன பண்ணிடும், மாற்றி போடும். அதனால தான் இவர் எழுதுகிறாரு, ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் நீங்கள் என்ன பண்ணுங்க, அலறி அலறி. ஏன் நமக்கு பணத்தை கொடுக்குறாரு, ஏன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலத்தில் சங்கீதம் 39:1-2 வாசிங்க. சங்கீதம் 39. மூணாம் வசனம். சரி, சாரி 16, சங்கீதம் 16 1, 2, 3 வாசி. ஆமா, என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகா ஆத்துமாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது. இப்போ அன்னைக்கு உணவு பிரச்சனை தான் இருந்துச்சு. அவர்கள் போய் அதிகாலையில் எழும்பி மன்னாவை போய் பெருக்கணும். இந்த மன்னாவை பிறக்கும் பொழுது அவங்க, அதாவது அந்த சூரிய உதயத்துக்குள்ள ஒரு ஓமர் அவங்க என்ன பண்ணிடணும்னா பெருக்கியிருக்கணும். ஒரு ஓமர், ஒரு தலைக்கு ஒரு ஓமர் எடுத்துக்கலாம். அது எவ்வளவு சேர்த்து வச்சாலும் இல்லை மறுநாளுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொன்னால் மறுநாள் என்ன பண்ணிடும், பூச்சி பிடிச்சி போயிடும். அதனால் கொரிந்தியருக்கு அவர் எழுதும்போது எழுதுறாரு பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இப்போ இன்னைக்கு மக்கள் பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. ஆமாம், இந்த சேர்த்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, அதுலேயும் இப்போ நிறைய ஈடி அமலாக்கத்துறை இதெல்லாம் வந்து அவன் சொல்கிறான் வருமானத்துக்கு அதிகமான சொத்து. இந்த பணம் எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, ஏன் எப்படி இவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லினா, அப்படி இருந்தால் கூட இந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பதை அவங்க யாருமே என்ன பண்ணுறதில்லை. ஏன்னா அந்த மனநிலை ஆமாம் சேர்க்கணும். அதாவது 70 ரூபா இருக்க வரைக்கும் பிரச்சனை இருக்காது. 99 ரூபா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை செலவு பண்ண இனியும் 1 ரூபா சேர்த்தா என்ன ஆயிரும், 100 ஆயிரும். ஏன்னா 99 இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னும் 1 ரூபா சேர்த்தா அது என்ன ஆயிரும், 100 ஆயிரும். அப்போ அந்த 1 ரூபா நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன வராது, சேர்த்து 70லேருந்து 78 80 அப்படி சேர்த்து இப்போ எவ்வளோ வாய்ப்போச்சு, 99. அதனால தான் இந்த செருப்பு கடை எல்லா கடையிலையும் பார்த்தா 499 ரூபா, ஆமாம் 90 பைசா அப்படி தான் போடுவானு. பேட்டா கம்பெனிக்காரன் தான் ஆரம்பித்தான்.
இப்போ எல்லா கடையும் என்ன பண்ணிட்டான், 499, 500னா 500ஆ அப்படின்னு நினைப்பான். ஏன்னா 4 நம்பர் இருக்கிறதுனால 491. இப்போ யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுறார் பாருங்க, நீங்கள் தரித்திரர் ஆகிறது நல்லது. எது? தரித்திரர் ஆகிறது நல்லது. அதனால தான் அவர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏன்னா அவனுக்கு இதை விட மேன்மையான காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ எவனை பார்த்தாலும் சினிமா நடிகராக இருக்கட்டும், இல்லை தொழிலதிபராக இருக்கட்டும், இவங்களையெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போ வறுமை கோட்டுகளுக்கு வர்றாங்களோ, கடனாளியாக மாறிடுறாங்களோ, தற்கொலைக்கு நேராக போகிறாங்களோ, அன்னைக்கு தான் யார்கிட்ட வராங்கன்னா சர்ச்சுக்கு வராங்க. அன்னைக்கு தான் ஆண்டவரை தேடுறான். இந்த உலகம், நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீ ஏழையாக இருந்தாலும் சரி, தொழிலதிபராக இருந்தாலும் சரி, ஒருவேளை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, இந்திய பிரதமராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் இந்த பூமியை விட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும், போய்த்தான் ஆகணும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சால் கூட அவங்க அந்த சொத்து சேர்க்கறதுல, அந்த பணம் சேர்க்கறதுல அவர்கள் தீவிரமாக தான் இருக்கிறாங்க. எப்போ அந்த பணத்தை இழக்கிறார்களோ, அந்த காரியத்தை இழக்கிறாங்களோ, அன்றைக்கு தான் அவர்கள் யாரையும் யோசிக்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, நீந்தி வரணும் அப்படின்னா ஆண்டவர் தான். அல்லேலூயா. அப்போ இங்கே அவர் எழுதுகிறத பாருங்க, ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டதை குறித்து என்னது, மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் என்ன பண்ணுவான்னா, மனுஷனுடைய மேன்மை என்னன்னா புல்லு. மனுஷனுடைய மேன்மை என்னது, அந்த மகிமை. இப்போ பதவி எல்லாருக்கும் புல்லுன்னு வச்சுக்கணும், நம்ம எல்லாரும் புல். ஒருத்தன் ஜனாதிபதியாக இருக்கான், பிரதமராக இருக்கிறான், இது எல்லாமே என்னென்னா மகிமை. இதெல்லாம் என்னது, அந்த மகிமை எவ்வளவு நாள் இருக்குது அப்படின்னு சொன்னால், எப்படி அந்த பூ காலை மத்தியானத்துக்குள்ளேயே, அது அடுத்த வசனம் கூட பாருங்கள், சூரியன் கடு வெயிலுடன் உதித்து புல்லை உலர்ந்து போது அதன் பூ என்ன பண்ணுச்சு, உதிர்ந்தது, அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் என்ன பண்ணுவான்னா வாடி போவான். அதான், அவ்வளோதான் ஐஸ்வர்யவானுடைய மகிமை. இந்த சூரியன் உதிச்சுன்னா அந்த புல் காஞ்சி போயிடும். ஆமாம். அப்புறம் அதனுடைய பூ அதுக்கு முன்னே உந்து போயிடும். அதுதான் வேதத்தில் அநேக இடங்களில் மனுஷனுடைய அந்த தன்மை புல்லுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அந்த புல்லில் வந்து இப்போ தான் அந்த அருகம்புல்ல ஏதோ ஒரு காலத்தில் அது ரொம்ப வேகமாக ஓடிச்சு. இந்த வண்ணாரப்பேட்டையிலலாம் அருகம்புல் கஷாயம் இப்போ பாண்டியன் தேட்டர் பக்கமெல்லாம் நிறையா இருந்துச்சு. நானும் கூட வாங்கி குடிச்சு பார்த்தேன். இப்போ அந்த கஷாயத்தையே கண்ணில் காணோம். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு மெல்லிய பூ இருக்குது, இந்த பூச்சி. அந்த பூச்சி என்ன பண்ணுதுன்னா வயிற்றுக்குள்ளே போய், ஏன்னா இவன் புல்லை பிடுங்குறானா சரியாக க்ளீன் பண்ணாமல், அதை என்ன பண்ணுறான்னா கஷாயமாக போட்டு அரைச்சி குடிச்சிட்றான். குடித்ததுக்கு பிறகு என்ன, அந்த அருகம்புல் கஷாயம்னு ரொம்ப ஃபேமஸாக ஓடிச்சு. சுகரு, ப்ரெஷர் எல்லாம் கட்டுக்கு வருது. அப்புறம் அவனவனுக்கு வயிற்று பிரச்சனை வந்து இப்போ அந்த சேலே கிடையாது. இப்போ மனுஷனுடைய மேன்மை அதுதான். அவன் புல்லுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறான். ஆமாம், அவன் பூ, அவனுடைய மேன்மை என்னன்னா புல்லின் பூவுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறான். அந்த மேன்மைக்காகத்தான். இந்த பணத்தை விட ரொம்ப முக்கியமாக எது இருக்குதுன்னா பதவி. என்னது, பதவிக்காக மக்கள், அதுக்காகத்தான் இந்த கட்சிக்காரன் என்ன பண்ணுறானுங்க, மாவட்ட செயலாளர், மாவட்ட துணை செயலாளர், மாவட்ட இணை செயலாளர், ஏதாவது ஒரு போஸ்டிங்கை போட்டு காடை குத்துறானுங்க. என்ன இல்லைன்னா கட்சி விட்டு என்ன பண்ணிடுவான். அது என்னன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய மேன்மை எல்லாம் என்ன அப்படின்னா புல்லின் பூவுக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அடுத்து 2வது வசனத்தில் பாருங்க, 5:2, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் என்ன பண்ணினேன்னா பொட்டரித்து போயின. இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு லுங்கி கிடைக்கும், 1500 ரூபாய்க்கு லுங்கி இருக்குது. எப்படி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதுக்கு மேலே இருக்குதா என்னன்னு தெரியல. எனது லுங்கியை உடுத்துறார். இந்த 100 ரூபா லுங்கியை உடுத்தினாலும் நம்முடைய நிர்வாணத்தை தான் மூடுது.
1500 லுங்கி கட்டினாலும் அவன் என்னது நிர்வாணத்தை தான் போடுது. அப்போ நம்முடைய தகுதிக்கேற்ற, நம்முடைய வருமானத்துக்கு ஏற்ற நாம் ஒரு பொருளை வாங்கலாம். ஆகவே நம்முடைய வருமானத்துக்கு அதிகப்படியான இல்லை, அவன் 1500 லுங்கி கட்டியிருக்கிறான், அதனால் நாமும் 1500 லுங்கி வாங்கணும்னு சொன்னால் கடன் வாங்கி தான் வாங்கணும், இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு தான் வாங்கணும். இன்றைக்கி நிறைய பேர், எனக்கே ஆச்சரியம், இஎம்ஐயில் என்ன வாங்குறாங்கன்னா செல்ஃபோன், என்னது கொஞ்ச நேரம் வச்சிருந்து தூக்கி போட்டால் அந்த லுங்கி என்ன பண்ணு, அந்த செல்ஃபோன் என்ன பண்ணுது, உடஞ்சி போயிடுது. நிறைய பேர், சிலர் சண்டை வந்தே உடச்சி தள்ளுறான். 10,000 15,000த்துக்கு வாங்கி கணவன் மனைவிக்கு சண்டை போட்டு உடைக்கிறது எதைன்னா செல்ஃபோனை தான் போட்டு உடைக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் சொல்லுங்க, உன் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் என்ன பண்ண, அவ்வளோ அப்பேற்பட்ட விலையேறப்பட்ட வஸ்திரத்தை நீங்கள் வாங்கினா கூட ஒரு கரையாக அரிச்சிச்சு, இல்லை ஒரு செல் அரிச்சு போச்சுன்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஒன்றுக்குமே உதவாத போயிடும். ஆனால் நாம் பணத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னா தகுதிக்கேற்றபடி நாம் செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அடுத்து அதில் 2வது வசனத்திலே பாருங்கள், 3ஆம் வசனம் பாருங்கள், உங்கள் பொன்னும் உங்கள் வெள்ளியும் துருப்பிடித்தது, ஆமாம் கடைசி, இது என்ன காலம், கடைசி காலம். ஒருவேளை ஒரு மனிதனுடைய மறைவு வேணா ஒருவேளை கடைசி காலம்னு சொல்லலாம், இல்லை அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஆகிறது அது அவனுக்கு ஒரு வேலையில் ஒரு கடைசி காலம் என்று சொல்லலாம். இந்த உலகத்தை விட்டு இல்லை ஒரு வேலையில் சேர்ந்தோம்னா கண்டிப்பாக அந்த வேலையை விட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும், போயே ஆகணும். ஒரு காலத்துலையாவது ஏதோ ரிட்டையர்ட் ஆனால் பென்ஷனாவது கிடைக்கும், இப்போ பென்ஷன் ஸ்கீமே தூக்கிட்டாங்க. ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு ஊமை ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு உக்ரானக்காரன் ஒருத்தன் இருந்தான். அந்த உக்ரானக்காரன் அவனுடைய முதலாளியுடைய பணத்தை தவறாக செலவு பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி அறிந்து, எப்பா சரியில்லை இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி கூப்பிடுறார். நீ உக்ரானக்காரன், நீ ஒழுங்காக கணக்கு வைக்கல, உன் கணக்கு ஒப்புவி அப்படிங்க. உடனே அவன் அந்த ஆண்டவர் அழகாக அந்த ஓமையை சொல்கிறாரு. உடனே ஒருத்தனை கூப்பிட்டார், நீ எத்தனை காலம் கோதுமை வாங்கின, 100 80ன்னு எழுது. என்னது 80, நீ 100 வெள்ளிக்காசு கடன் பட்டியா, அடிச்சுட்டு என்னது 50ன்னு எழுது. உடனே ஆண்டவர் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார், ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும், என்னது ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா, ஒன்று லூக்கா 16ஆம் அதிகாரத்திற்கு அந்த வசனம். அப்போ ஒளியின் பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஏமாளிகளாகவே இருக்கிறாங்க. பாதி வசனத்தில் இருக்கிறாங்க, பாதி உலகத்தில் இருக்கிறாங்க. இதனால அவர்களால் என்ன பண்ண முடியல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்ம ஆந்திரா முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பாருங்க, அதில் பாதி இதில் பாதி இருந்தார். இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட என்ன பண்ண முடியல, ஆக முடியல. ஏன்னா தன்னுடைய மகிமையை ஆண்டவருக்குன்னு பயன்படுத்தியிருக்கணும். அவர் ஏதோ பாஸ்டருக்கு 5000 கொடுத்துட்டா போதுன்னு நினைக்கல, தன்னுடைய ஜீவியத்தில். இதுக்கு பாரம்பரிய கிறிஸ்டின் அவர். ஆனால் அப்பேற்பட்டவர் தன்னுடைய பதவிக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, விக்கிரக கோயிலுக்கு போனார், வழிபட ஆரம்பித்தார், இந்த கயிறு கிராஸ் பெல்ட் போட ஆரம்பித்தார். அப்போவே நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், இந்த ஆள் அடுத்த தடவை வந்துக்கிடவே மாட்டான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக எதையும், பணமாக இருக்கட்டும், இல்லை பொருளாக இருக்கட்டும், இல்லை ஆடம்பர வாழ்க்கையாக இருக்கட்டும், எதையும் காம்ப்ரமைஷன் பண்ணவே கூடாது. எத்தனை பேர் ஆமே சொல்லுகிறீங்க? ஆமாம். ஆண்டவருடைய வார்த்தைக்காவது நீங்கள் எதையாவது இழந்து பாருங்கள், நான் தைரியமாக சொல்ல, எல்லாவற்றையும் பவுல் சொல்கிறார், லாபமாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். எப்படி? நான் இப்போ ஊழியக்காரர் இல்லை, எங்கள் எம்ஆர்எஃப் கூப்பிட்டு சொன்னானுங்க, 2 ஞாயிறு வாங்க உங்களை மேனேஜர் போஸ்ட்டுக்கு வைத்து கொடுக்குறோம். எத்தனை? 2 ஞாயிறு, 2 ஞாயிறு மட்டும் வேலைக்கு, 2 சண்டே, சிங்கிள் சண்டே கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. நீ இன்க்ரிமெண்ட்டை
கட் பண்ணி பார்த்தான். என்ன வேணாலும் கட் பண்ணிப்பேன். ஒரு இலையில இப்போ அங்கேருந்து நம்ம பெட்ரோல் போட்டு வரோம், ஒரு 20 ரூபா வேணும்னா, ஏன் அதுக்கு மாற்று வழி எத்தனையோ இருக்குது. 5 ரூபாயில் வர்ற வழி இருக்குது, 3 ரூபா வழியில் வர இருக்குது. அப்போது என்னாச்சு? ஒரு இலையில சொல்லலவோ. நான் அப்படி தான் யோசிப்பேன். பெட்ரோல் விலை கூடி போச்சா கூடிட்டு அது பாட்டு கூட்டிட்டு போட்டோம், எனக்கு என்ன? நான் பஸ்ஸில் வருவேன், நான் சைக்கிளில் வருவேன். அப்போ நமக்கு இழப்பை ஈடு செய்வதற்கான வழிகளை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். வேலையிலேயே சொல்லுங்க. ஆமாம். என் கூட வேலை பார்த்தாங்க 3 பேர் ஒன்றா அப்பாயின்மெண்ட் பண்ணோம். அவனுங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையான அது இதுக்கு எம்ஆர்எஃப் காரனுங்க ஞாயிற்றுக்கிழமை வேறு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அவனை உடனே லிஸ்ட் எடுத்து வராதவனை ஒரு லிஸ்ட்டு போகும், வர்றவனை ஒரு லிஸ்ட்டு போகும். எல்லா அந்த எம்டி மாமன் மாப்பிள்ளைகிட்ட போய் நிற்கும். சண்டே வந்தவனுக்குன்னா சந்தோஷம். ஆனால் என் பேர் ஒரு இதில் கூட சண்டே இருக்காது. 2008 கலைஞர் அம்பத்தூர் எஸ்டேட் ஃபுல்லாக மண்டே லீவு, சண்டே ஒரு வருஷம் 2008. நான் சொன்னேன், என்னானாலாம் வேலைக்கு வரதில்ல, மிஞ்சி போனால் என்ன பண்ணுவேன்? வேலையை விட்டு தூக்கும். அதுக்கு மேலே உன்னால் எதுவும் பண்ண முடியுமா? அதனால தான் பவுல் எழுதுறாரு, எனக்கு லாபமாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன்? நஷ்டமோ போட. விழுந்து விழுந்து வேலை பார்ப்பானுங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய் நைட்டு. அப்புறம் பார்த்தா 1 மாதம் டைஃபாய்டு வந்துடும், 1 மாதம் ஏதாவது ஒரு வியாதி வந்துடும். அப்போ சம்பாதிச்ச பணமெல்லாம் எதில் போயிடும்? உடம்பும் போயிடும், அப்புறம் என்னது? சம்பாத்தியம் போயிடும். அப்போ ஆண்டவருக்காக நீங்கள் பணத்தையோ நேரத்தையோ நீங்கள் இழக்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்த அந்த மனநிலைக்குள்ளே வரணும். அந்த மனநிலைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் அவர் என்ன பண்ண மாட்டார்னா விடமாட்டார். சரி பாருங்கள், பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் ஒரு துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சி இருந்தது. அக்கினியை போல உன் மாம்சத்தை தின்னும், கடைசி நாளில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இன்னும் நிறைய பேர் தம்பிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அது எனக்கு அந்த ரகசியம் புரியல. கரெக்டாக ஒரு செயின் போட்டுக்கிறாங்க, ஒரு வெள்ளியில் போடுறாங்க. ஆமாம். இன்னொன்று தங்கத்தில் தங்கம் இருக்கிறவன் தங்கத்தில் போடுறான், கல்யாணம் காது குத்துக்கு போனால் தங்கத்தில் போடுறாங்க. இப்போ பெண்களுக்கு நகைகள்கிட்ட வச்சிடலாம் போல் இருக்குது. இப்போ பசங்க அதில் ஒரு காது ஒன்று குத்துக்கிறானுங்க. எனக்கு சின்ன வயசில் எனக்கும் காது குத்த தெரியாமல் 2 இடத்துல குத்திட்டானுங்க. நானும் தருப்பு போட்டுருக்காங்க அன்னைக்கு. அந்த கண்டெல்லாம் அதுக்கு எங்கள் ஊரில் தருப்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம். லேலுயா. அப்போ அதுக்கு ஒரு பாஸ்டர் கேட்டார், என்னங்க உங்கள் பாஸ்டர் உங்கள் பையன் கழுத்தில் செயின் போட்டிருக்கானே, அது என்ன விஷயம்? புத்தி சொல்லி தர மாட்டேங்களான்னு. அப்போ அவன் சொல்கிறான், அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, உடம்புல வெள்ளி சேரணுமுங்க, அப்போ காற்று கருப்பு அட்டாதங்க அட்டா. இல்லையா? இந்த நகை இந்த கோல்டு சேர்க்கறது எதுக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதாகத்தில் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒன்று என்னது? இப்போ நம்ம நகை சேர்க்குறோம்னா இப்போ மற்ற பணத்தை சேர்த்தா ரைடு வந்துடுவானுங்க. ஏன் வீடுகளில் இப்போ நம்மகிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு நகை கிடையாது. நான் கூட ஒரு காலத்தில் நினச்சிருக்கேன், நம்ம நகை தான் போடலை, கோல்டு காயின்ஸ் வாங்கி வச்சுக்கலாம், அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படி நினச்சிருக்கிறேன். ஒரு வேலையிலேயே சொல்லுங்க, நினச்சேன், ஆனால் செய்யலை அதை. அப்போ இவர் சொல்கிறார் பாருங்க, 1 பேதுருடைய 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11. நற்கிரியைகளினாலும் தங்களை என்ன பண்ண வேண்டும்னா அலங்கரிக்க வேண்டும். நற்கிரியைகளினாலே என்னது? ஆமாம், தகுதியான வஸ்திரம். என்ன வஸ்திரம்? பாருங்க, ஸ்திரீகள், ஸ்திரீ அப்படின்னா என்னன்னா சபைன்னு அர்த்தம். ஏதோ பொண்ணுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை. ஆண்டவராய் இயேசு மாத்திரம்தான் ஆண், நாம் எல்லாம் பொண்ணு. எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க? ஒருத்தட்ட சொன்னேன், நானும் அப்படித்தான் இருந்தேன். ஒரு
எய்ட்ஸ் ப்ரோக்ராம் உனக்கு போயிருந்தேன் நான். அப்போ கேள்வி கேட்டானே, நாங்கள் கேள்வி கேட்டானோ, திடீர்னு நீங்கள் பெண்ணாக மாறிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. திடீர்னு ராத்திரியில் தூங்குறீங்க, விடிய காலம் இழந்து பார்த்தா ஆண்கள் பகுதியில் பார்த்தா நீங்கள் எல்லாரும் பெண்ணாகிட்டீங்க, பெண்ணாக மாறிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்போது ஆண் ஆதிக்க நிறைந்தவன் நான் சொன்னேன், தற்கொலையே பண்ணிக்கோ. இதுக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தான். ஏன்னா அவ்வளவு பெண். ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க ஆண்கள் அவங்கள பார்த்து சொன்னாங்க. நான் இதே ஸ்டடி எங்கள் சர்ச்சில் போய் எடுத்தேன், உக்கரங்கோட்டை சர்ச்சில். உடனே எங்கள் மாமியார்கிட்ட கேட்டேன், திடீர்னு நீங்கள் ஆண் ஆகிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் கால் மேலே கால் போட்டு கால் ஆட்டிட்டு சாப்பிட்டேன். எங்கள் மாமனாரை பார்த்து காத்த, திடீர்னு பொண்ணு ஆகிட்டேன் என்ன பண்ணுவீங்க? நீ வைக்க அவனை அவன் வாய திறக்கலை. அப்புறம் இங்கே சொல்லிக்காரு வைக்கிறார், எனக்கே ஆப்பு வைக்கிறார். அல்லேலூயா. ஆனா உண்மையிலே என்னன்னா, நம்ம எல்லாருமே மனவாட்டி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? வேதம் சொல்லுகிறது, ஆண் என்றும் பெண் என்று வித்தியாசம் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை. நாம இந்த பூமியில் இருக்க வேண்டுமானால் நாம ஒருவேளை ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா மற்ற எல்லா காரியங்களும் தேவன் நமக்கு சமமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கே ஆண்டவர்கிட்டே வந்து ஒரு ஊமை கேட்டாங்க. சதுசேயர்கள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? 7 சகோதரர்கள் இருந்தாங்க, ஒரு பெண் இருந்தா, மூத்தவன் கல்யாணம் பண்ணா, இளையவன் கல்யாணம் பண்ணா, சந்தானம் உண்டாக்குது. 7 பேரும் கல்யாணம் பண்ணி 7 பேரும் செத்து போயிட்டான். ஒரே ஒருத்தி அவன் மட்டும் கடைசியில் அவளும் செத்து போயிட்டான். அவனுக்கு பாருங்க எவ்வளோ யோசனை வந்து, பரலோ ராஜ்யத்தில் இந்த 7 பேருக்கு யாருக்கு பொண்டாட்டியாக இருப்பார்? அல்லேலூயா. இந்த இஸ்லாமில் தைரியமாக பேசலாம், ஏன்னா இல்லை ஆள் இல்லாதனால சோத்திரம். இஸ்லாமில் ஒரு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே மதத்துக்காக யாராவது இஸ்லாம் மதத்திலிருந்து மாற்று மதத்தை கல்யாணம் பண்ணிட்டா அங்க 100 மனைவி கிடைக்குமா? என்னது? இஸ்லாமில் அந்த குரானில் இருக்குதான். எது? இங்கே ஒரு முஸ்லீம் சகோதரன் ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னா, எதுக்காக கல்யாணம்? மதத்துக்காக கல்யாணம் பண்ண, அவளை மதம் மாற்றுறதுக்காக. அங்கே போனால் என்னது 100 மனைவி கிடைக்குமா? 100 மனைவியோடு கூட உல்லாசமாக இருக்கார். இதை ஒருத்தன் கேள்வியில் கேட்குறான், ஒரு இஸ்லாம் இப்படி இருக்குதாவே குரானில், உண்மையா அப்படின்னா அவன் பதில் குரானில் இருக்குதா இல்லையான்னு சொல்லணுமா வேண்டாம்? அதை விட்டுட்டு அவன் சொல்கிறான், பைபிளில் கூட இருக்குது, 100 கிடைக்கும். ஒருவன் தாயாவது தகப்பனையாவது ஆண்டவருக்காக விட்டா பரலோராஜ்யத்தில் அவர் இங்கே இந்த பூமியில் துன்பத்தோடு கூட, என்னது துன்பத்தோடு கூட நமக்கு 100 அங்கே நித்திய ஜீவனையும் ஆண்டவர் நமக்காக வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு நித்திய ஜீவன் தான் ரொம்ப முக்கியம். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஆமாம், இதுக்காகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துட்டுருக்குறோம். நேரத்தை செலவு பண்ணுறோம், பணத்தை செலவு பண்ணுறோம். அவர்கள் உலகத்தான் பாருங்கள், அவன் சினிமா துறையில் சம்பாதிச்சு ஏழைகளுக்கு பிள்ளைகள், இப்போ நிறைய பேர் நம்ம இந்தியாவில் ஏழை பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க. ஒருத்த மட்டும் சொன்னால் 35,000 பெண்களை அவன் படிக்க வச்சுருக்கான். அவங்க செய்கிற உதவி எல்லாம் அழுக்கான கந்தை. நீங்கள் செய்கிற உதவி, கிறிஸ்துவோடு கூட செய்கிற ஒவ்வொரு நற்கிரிகளுக்கும் தேவன் உங்களுக்கு இம்மையிலும் 100 தருவார், மறுமையிலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அங்கே உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? கிரீடங்கள் கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? கிரீடங்கள், கனம், மதிப்பு. அது அழிவுள்ளதல்ல, அழியாதது. இப்போ இங்கே இருக்கிற பட்டங்கள், பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இதெல்லாம் வாங்கினவனுக்கு என்னது? அரசு மரியாதையோடு என்ன கொடுப்பானுங்கன்னா அடக்கம் பண்ணுவாங்க, அவ்வளோதான் பண்ணுவாங்க. இப்போ கூட ஒருத்தர் தன்னுடைய பட்டத்தை தியாகம் பண்ணிட்டாராம். இல்லையா சொல்லும், அரசு கொடுத்த பட்டத்தை தியாகம் பண்ணிட்டான்னு. அது வேஸ்ட், அது ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை பணம் 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பானு. சரி, அப்போது
இந்த பணத்தினால நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆடம்பர வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு கட்டாயம் வாக்கு பண்ணியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டு காலத்தில். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எப்படி அந்த ஒரு அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் பைபிளில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு நன்மையும் குறைபடாது. என்ன பண்ணக்கூடாது? அதனால நமக்கு பட்டினியாக ஆண்டவர் போட மாட்டார். நம்மளை உடை இல்லாமல் நம்மளை விட மாட்டார். தங்க இடம் நமக்கு தேவையா 3 தான். ஒன்று தங்க இடம், இன்னொன்று உடுக்க உடை, 3வது வயிற்று பசிக்கு உணவு. ஆனால் இதுக்கு மிஞ்சி நாம் பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன பண்ணுவார்னா கேள்வி கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆகாய் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகாய் 2:8. இப்போ நிறைய பேர் அடுத்து சொல்லுகிற காரியம் என்னன்னா ஆண்டவர் இவைகளை எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறார். நாம் அனுபவிக்காம, ஆண்டவருடைய பிள்ளைகள் அனுபவிக்காம அது யார் அனுபவிக்கிறது? விஷமும் தான் உண்டாக்கி இருக்குது, எடுத்து குடிக்கலாமே லவக்கு. ஏன்னா இந்த உலகம் வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. என்னது நன்மையும்? என்னைக்கு அவன் பழத்தை சாப்பிட்டானோ அன்னைக்கே வேதம் சொல்லுகிறது அவர்களுக்குள்ளே நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசித்தார். எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் இப்போ நெருப்பு எடுத்துக்கங்க, நெருப்பு கண்டிப்பாக இல்லாமல் வாழ்க்கையை நடத்தவே முடியாது. ஆமாம், சோறு பொங்க முடியாது. நெருப்பு இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. ஆனால் 2 நாளைக்கு கேஸ் இல்லாமல் போனால் என்ன ஆகுங்க? யோசித்து பாருங்கள். பொங்க முடியாது. ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிற ஆட்கள் நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சோத்திரம் அதுக்காக. ஆனால் அதே நெருப்பு தீமைக்கும் பயன்படுத்தப்படும். நீங்கள் என்ன பொருளை எடுத்தாலும் என்ன பண்ணலாம்? நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். அதனால இந்த வெள்ளியும் பொண்ணு கர்த்தர் உண்டாக்கி இருக்காரு, அதனால நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லுகிற நிறைய ஆட்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது சொன்னா, எனக்கு உரிய மகிமையை நான் வேறொருவனுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என்னது? இந்த வெள்ளியும் பொண்ணும் யாருக்குள்ளதுன்னா எனக்குள்ளது. இந்த எனக்குள்ளத நீ எடுத்துக்க என்ன கிடையாதுன்னா தகுதியே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டோம், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது ஆமா என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை என் துதியை நான் விக்கிரகங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். விக்கிரகங்களுக்கு. அப்போ இது என்னவா மாறிடுது அப்படின்னா, நாம் ஆடம்பர வாழ்க்கை வாழும் பொழுது இந்த ஆடம்பரம் வாழ்க்கையானது நமக்கு என்னவா மாறிடுதுன்னா விக்கிரகமாக மாறிடுது. என்னவா மாறிடுது? விக்கிரகமாக. சில ஆட்கள் கவரிங் கல்யாணத்துக்கு போகும்போது யாருக்காவது நகை போட்டு வராதனால உங்களுக்கு சோறு கிடையாதுன்னு யாராவது சொல்லிக்கிறாங்க? யாருக்காவது அப்படி அனுபவம் இருக்குது? அங்கே நீங்கள் கழுத்தில் எதுவும் காதலையும் மாட்டு வரல, அதனால உங்களுக்கு என்ன கிடையாது, சாப்பாடு கிடையாதுன்னு. அப்போ ஆனால் கல்யாணத்துக்கு போக மட்டும் நீட்டாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லது தான் போகும்போது. ஆனால் அங்கே என்னவா போகக்கூடாதுன்னா ஆடம்பரமாக போகக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அதுக்காக ஒரு ஆடம்பரம். ஆனால் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போகணும், அதுக்காக அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு போகக்கூடாது. அப்போ அது உங்களுக்கு என்னவா மாறுதுன்னா விக்கிரகமாக மாறுகிறது. எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்னை அழகாக பார்க்கணும், எல்லாரும் என்னை பார்த்து கேட்கணும், இந்த சேலை எங்கே வாங்கினதுங்க அப்படின்னு என்ன பண்ணனா கேட்கணும். ஒரு சகோதரி புது சேலை எடுத்து கட்டு போனாங்களாம், ஒருத்தருமே என்னன்னே கேட்கலையாம். அது பயங்கர கஷ்டம். அப்போது பக்கத்தில் இருக்கிற பாட்டில் தண்ணி வச்சுருந்துருக்கு,
சிஸ்டர் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அந்த தண்ணி கொடுத்த சகோதரியாவது இந்த சாரி எங்க எடுத்துன்னு கேட்கவே இல்லையா. இவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டான். அப்போ சொன்னாங்களாம், இந்த புது சாரி கட்டினா ரொம்ப தண்ணி தவிக்குமோ அப்படின்னாங்க. அப்பத்தான் அந்த சகோதரியே பார்த்துருக்கு. அது வேற ஏதோ யோசனை வந்துருக்கு. அப்படியா, அது புதுசா, சரி சரி நல்லா தான் இருக்குது. இப்போ சிலர் என்ன பண்ணணும்னா, மற்றவங்க பார்த்து நம்மளை என்ன பண்ணணும், விசாரிக்கணும். தான் அந்த சகோதரி அந்த சாரி கட்டிட்டு போகிறாங்களா, அது யாரு அப்படின்னு என்ன பண்ணணும், கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார்கள். யாரு கேட்டா என்ன, கேட்கலன்னா என்ன, நமக்கு தேவை கல்யாண வீட்டுக்கு போனோம்னா முய்ய வைக்க வேண்டியது இருந்தா வைங்க, இல்லைன்னா இல்லை, இல்லைன்னா சாப்பிட்டு. ஆமாம், நான் எப்போவுமே சொல்லுவேன், வந்த வேலை முடிஞ்சா சரி கிளம்பு. அது கல்யாணத்தை நடத்த போனோன்னா இவன் சாப்பிடவும் விட மாட்டான். போலாம் 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 போலாம், கல்யாண வீட்டுக்கு வந்ததே என்னது சாப்பாடு. அது கல்யாணத்தை நான் தான் நடத்தியே வைக்கிறேன், ஆனால் சாப்பாடு கிடைக்காது. அப்போ நம்ம ஆடம்பரத்தை நம்ம மனசில் அந்த எண்ணமே வரக்கூடாது. ஆடம்பரமே என்ன பண்ணக்கூடாது, அந்த நான் இதை அணிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அணிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் நான். நம்ம அதுக்காக அணிஞ்சுக்குங்க. ஆனால் நான் இதை அணிஞ்சிருக்கிறேங்கிற ஒரு எண்ணம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது என்னவா மாறும்னா, என்னவா மாறும், விக்கிரக ஆராதனையாக இது என்ன பண்ணும்னா மாறும். பாருங்க, யோபு சொல்கிறத பாருங்க. யோபு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். அவன் சொல்கிறதே எனக்கு அதிசயமாக இருக்குது. யோபு எழுதுகிற புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆ ஆ ஆ வாசி வாசி. என்னவா இருக்குமா, அக்கிரமமா இருக்குமா, என்னது எதுன்னு சொல்லி பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து. என்னது, எதுக்கு பொண்ணுக்கு, எது ஒன்று அழகுக்கு, இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ நீ கத்துற என்ன பண்ணல, நம்பலை, எது மேலே, லாக்கரில் இருக்கிற 35 பவுன் லாக். நம்ம யார்கிட்ட அப்படி இல்லை, இருந்தாலும் நம்ம அது மேலே அட விடுப்பா, என்ன வந்தாலும் சரி, அது 35 பவுன் லாக்கரில் இருக்கு. என் தம்பி சொல்கிறான், அவன் திருப்பூரில் இருக்கான். ஆனால் அது லாக்கரில் ஒரு 35 பவுன் இருக்குண்ணா, அது பிரச்சனை இல்லை நமக்கு. அது அப்போ அவங்க எது மேலே நம்பிக்கை. இப்போ என்னைய கேட்டால் என்ன சொல்லுவேன், நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன்ப்பா. இது வரைக்கும் எல்ஐசி கார்டோ, இப்போ இந்த 70 வயசுக்கு மேலே ஆனால் மோடி ஒரு கார்டு கொடுக்குறாராம் 5 லட்சத்துக்கு. வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். வாங்கினா வியாதி வந்துட்டா என்ன பண்ணுறது. அப்போ எல்லாருக்கும் என்ன நம்பிக்கை அப்படின்னா, எல்லாரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. என்னது, ஆமாம், கார்டு எடுத்துகிட்டு போனால என்ன வேணாலும் வரட்டும், எது இருக்குது, கார்டு இருக்குது, தப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த நம்ம நம்பிக்கை எங்கே போயிடுதுன்னா, எது மேலே போயிடுது, காடு மேலே போகுது. இங்கே இவர் எழுதுறார் பாருங்க, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்திருந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையை செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி கொண்டது ஒன்னார். சூரியன் இப்ப எனக்கு கூட அந்த எண்ணம் இருந்துச்சு கொஞ்ச நாள். அப்ப நானே கடிந்து கொள்ளுவேன். தோங்கி மறுநாள் இப்படி வருதுன்னு வச்சுங்க. எப்படி உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குதோ இல்லையோ, ஏன் பழக்கத்தை சொல்றேன். அந்த பிறை எப்படி தோண்டி முதல் பிறை வந்த உடனே பாருங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்கான் பாருங்க. அதுக்கடுத்து சூரிய உதயம். என்னது, சூரிய அப்படி வர்றதை பார்த்தோன்னே அப்படி தண்ணி அழிச்சு. ஆமாம்,
அவர் சொல்றார் பாருங்க, என் மனம் ரகசியமாய், அது எப்படி ரகசியமாய் தெரியும், யாருக்கும் தெரியாது. நான் அந்த மாடியில் உலாவ போனோன்னா கரெக்டாக அந்த அமாவாசைக்கு மறுநாள் வரும். அது கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, அதுக்கு மறைஞ்சிரும். ஒருவேளை நாங்கள் சின்ன வயசில் அப்படி பண்ணதுனால அது பழக்க தோஷம். அது ஆனால் இப்போமெல்லாம் அது கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் என் கையை முத்தி கொண்டதானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாக இருக்கும். அதனாலே உன்னதத்தில் இருக்கிற தேவனை நான் என்ன பண்ணுகிறேன்னா மறுதளிப்பேனே. பாருங்க, எப்பன்னா மோசைக்கு முந்தினவன், பிரமாணம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அப்பேற்பட்டவன் சொல்கிறான், ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் இருந்தது உண்மைதான், ஆனால் என் நம்பிக்கை அது மேலே கிடையாது. பெரிய கிழக்கத்திய புத்தூரில் பெரிய பணக்காரவன், அதெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ எதுக்கு நம்ம நகை வச்சுருக்கோம்னு சொன்னால், ஒரு அடமான ஒரு ஹிந்தி படிக்க போனோம்னா கண்டிப்பாக, ஏன்னா ரொம்ப தீவிரமான விசுவாசி அவர், ஒரு அலையிலே சொல்லலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை நான் முதல்ல எங்கே கொண்டு போய் நகையை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? ஆமாம், ஷர்ட்டிட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க. அது போய் ஹிந்தி படிச்சுட்டு வருது, கொஞ்சம் தேஞ்சு போயிடும். தேஞ்சு அவன் ஒரே தேய்ச்சி காலி பண்ணிடுறான். ஆனால் இப்போ சென்னை பட்டணத்தில் பரவாயில்ல. முந்தையெல்லாம் சேரீ எல்லாம் பார்த்தா இந்த ஷர்ட்டுக்கு இதில் சேரீயாக அடிக்க வச்சுருப்பான். அடமானதுக்கு போகிறது. இப்போ எவ்வளவு பசி பட்டினி, எவ்வளவு காரியம். ஆனால் யோபு சொல்லுகிறார் என்னென்னா, இதன் மேலே எனக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனம். இங்கே ஒரு பணக்கார வாலிபன் வருகிறான். ஆண்டவரை பார்த்து அவன் சொல்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நீ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்குறான். அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொள்ளுப்பா. அது உடனே அவன் சொல்கிறான், தன்னை நீதிமான் என்று சொல்லி காட்டிக்கொள்வதற்காக என் சிறு வயது முதற்கொண்டு நான் என்ன பண்ணுறேன், அதை கை கொண்டுட்டுருக்குறேன்ப்பா. சரி அண்ணன், அப்பா அப்படியே வெரி குட். இந்த மாதிரி ஒரு நல்ல விசுவாசி என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. ஒரு காரியம் செய்ய, உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று, எப்படியே உனக்கு உள்ளதையெல்லாம் விற்று நீ என்ன பண்ண, தரித்திர கொடு. ஆமேன். 22 அந்த வாலிபன் ஐயா ஆண்டவர்கிட்ட ஒரு பேரமாவது பேசியிருக்கலாம் அவன். ஐயா வேணா 10% கொடுத்துட்றேன். ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது சொன்னார், ஆண்டவரும் அவருக்கும் ஃபார்கின் வந்துச்சான். ஆண்டவர் நீ ஒழுங்காக 10% தாரியா அப்படின்னாராம். ஐயா நானே கடனாளியாக இருக்கிறேன், ஆனால் வருமானம் மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் கடன் ஒரு பக்கம் இருக்குது. அப்போது அவர் சொன்னாராம், கடன் நிறையா இருக்குது, என்னால் 10% கொடுக்க முடியாது. அப்புறம் அவருக்கும் ஆண்டவருக்கும் அவருக்கு ஒரு டீலிங் வந்துச்சான். அவர் சொல்கிறார், பப்ளிக் மீட்டிங்கில் சொல்கிறார், சரி 5% கொடுத்துரு அப்படின்னு. என்ன %? ஆமாம். அப்படி நிறைய ஆலயங்களுக்கு ஒரு அந்த நாட்களில் பண உதவி கொடுத்தாங்க. பேர் எழுதி கொடுத்தா, நானும் கூட பேர் எழுதி கொடுத்து பார்த்தேன். குலுக்கு சீட்டு முறையில் பணம் 5000 கொடுத்தானுங்க. எனக்கு கிடைக்கல அது. அப்போ பாருங்க, அது என்னென்ன பார்கின் பண்ணுறது. ஆண்டவர்கிட்ட போய் பிரமாணம் ஒன்று இருக்குது, அந்த பிரமாணத்தை விட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான், ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே அது வசனம் எப்படி சொல்லிருக்குது பாருங்க, எப்படி திரண்ட ஆஸ்தி உள்ளவனாக இருந்ததுனால அவன் சொல்லியிருக்கலாம், ஒரு 50% தாரேன். இந்த அப்போ பேதுருட்ட 2 பேர் வந்தாங்கல்ல, அனனியால் சப்பிரால், அப்படியாவது பேரம் பேசியிருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, அவன் அதற்கு இயேசு பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால் நீ போய் உனக்கு உண்டானவர்களை விற்று என்ன பண்ணுமா, தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியினால்
இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது என்ன பண்ணினான்னா துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு நம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோகத்தில் பிரவேசிப்பது அரிதாயிருக்கிறது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு அடுத்து ஒரு விடுகதை சொல்றார் பாருங்க. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றான். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எனவனும் கூடும். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஐஸ்வர்யவான எப்படி ரட்சிப்பார்? நம்ம ஏவிஎம் ராஜர் இருந்தார், நாகேஷ் இருந்தார், இவங்கெல்லாம் பெரிய பணக்காரர். ஆனால் எல்லாமே திவாலாகி போச்சு. எல்லாமே என்ன பண்ணி போச்சு? அப்போ வந்தாங்க. இங்கே தான் கண்ணன் சாமியல்னு ஒரு பாஸ்டர் இருக்கார் வட சென்னையில். ஆமாம், அவர் தான் அவரை ரட்சிப்புக்குள்ள வழி, நாகேஷையும் அவர் தான் வழி நடத்தினார். இந்த ஏவிஎம் ராஜனையும் அவர் தான் வழி நடத்தினார். ஆனால் அந்த கண்ணன் சாமியல் இங்கே இருக்கிறாரு, பிராமின் கன்வெர்டட். அவர் பூஜாரியுடைய இது. இன்னும் அவர் ஏழையாகவே தான் இருக்கிறார். சொந்த சர்ச்சும் கிடையாது. நம்ம தண்டையார்பேட்டை அந்த மெட்ரோவுக்கு கீழே இருக்கிறார் சர்ச்சு. சொந்த வீடும் கிடையாது அவர். ஆனால் பெரிய பெரிய ஆட்களை அவர் வழி நடத்தியிருக்கார். ஏவிய ராஜ்யம் கொண்டு வந்து அந்த ரட்சிக்கப்பட்டவுடனே ஊழியக்காரரெல்லாம் படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? படையெடுக்க ஆரம்பித்தான். ஆனால் ஏவிஎம் ராஜன்ட்ட சொன்னாங்களாம், டிபிஎம் ஆட்கள் இந்த கரைபடிந்த பணம் சர்ச்சுக்குள்ளே வரக்கூடாது. என்னது? சினிமாவில் சம்பாதிச்ச பணம் இங்கே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ டிபிஎம் நிறையா கன்வென்ஷன் கூட்டத்தில் அவர் பேசுகிறார். அப்போ பணம் தேவனால் ஒருவனை ரட்சிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் எடுத்துட்டார்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஒன்றுமில்லாதவன் ஆக்குவார், வெறுங்கையாக மாற்றுவார். அப்போ ஆண்டவரை நம்புவான் அவன். ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிப்பார். திராட்சை ரசம் காலியாச்சு. காலியாகாத வரைக்கும் ஆண்டவர் ரசத்தை என்ன பண்ண முடியாது, ஊற்ற முடியாது. புது துருத்தியில் என்ன பண்ணணும், புது ரசத்தை ஊற்றணும். அந்த புது ரசத்தை புது துருத்தியில் ஊற்றணும். பழைய ரசத்தை எங்கே ஊற்றணும், பழைய துருத்தியில் தான் ஊற்றணும். சரி, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். பாருங்க, 430 வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டாங்க. அதனால் ஆண்டவர் செட்டில்மெண்ட்டு கொடுக்காம அனுப்ப மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. அதனால் ஆண்டவர் சொன்னார், அந்த நாளில் பண்டமாற்று முறை தான் இருந்துச்சு. நான் சின்ன வயசில் இருக்க வரைக்கும் இப்போ தான் பணம் கிடைக்காது. எங்கள் வீட்டில் 10 மூட்டை சோளம் இருந்துச்சு, ஆனால் 10 ரூபா இல்லை எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் போகிறதுக்காக. என்ன போய் வாங்கினாலும் பருத்தி, வேர்க்கடலை, ஏதாவது ஒன்றை போட்டு தான் உப்பு, புளி, மிளகா இதெல்லாம் வாங்குறது. என்னென்னா இந்த பண்டமாற்று முறையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குவாங்க. அதனால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து 430 வருஷம் வேலை செஞ்சு நீ சும்மா போகக்கூடாது, ஏன்னா எல்லா வீட்லேயும் சாவு விழுந்து கிடக்குது. அதனால் அவர் சொன்னார், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுகள்கிட்ட போய் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைகளையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கேளுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவர்கள் கேட்டார்கள். அந்த கேட்ட பொழுது அவங்க பாருங்க, அதில் 22 தான். ஒவ்வொரு ஸ்திரியும் தன் அயலகாலத்தில் போய் தன் வீட்டிலே தங்குவடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள், அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்துகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை என்ன பண்ணுங்க. இதை வச்சுக்கிட்டு சில ஆட்கள் சொல்லுவாங்க, நகை போடுறது. ஆண்டவரே போட சொல்லியிருக்காருப்பா. என்னது? ஆண்டவரே போட சொல்லியிருக்கிறார். ஆனால் போட்டுட்டு வந்துட்டு வனாந்தரத்தில் ஆண்டவர் சொன்னார், எப்பா அதெல்லாம் கலட்டு, அதெல்லாம் என்ன ஒன்று கலட்டு. எதுக்கு கலட்டு அப்படின்னா, வனாந்தரத்தில் உடன்படிக்கை பெட்டி செய்யணும், வனாந்தரத்தில் ஆமாம் மேஜை செய்யணும், விலங்கல் செய்ய, நிறைய பொருட்கள் செய்யணும். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 2-3 வாங்க. இஸ்ரவேல் புத்திரர்
எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. நீங்கள் அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாளன பொன்னும் வெள்ளியும் போதும். இப்ப அங்க கொடுத்தா ஆண்டவர் கொடுக்காம கேட்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. அவருக்கு நம்மகிட்ட இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். நீங்க மோடி வித்தைக்கு போய் போய் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் மோடி வித்தை சுற்றி நிற்பானு? பாம்பு, ஆமாம், பாம்பை வந்து 5 தலை காட்டுது, 10 தலை காட்டுது, கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டான். வருஷனுக்கு ஒரு இந்த மண்டையோட போட்டு ஒருத்தன் ஒடிப்பான். உடைச்ச உடனே என்ன பண்ணுவானா, கருப்பு துணியை போட்டு மூடிடுவான். அவன் கூட்டாளியை இங்கே ஒருத்தன் நிற்க வைப்பான், அங்கே ஒருத்தன் நிற்க வைப்பான், அங்கே ஒருத்தன் நிற்பான். 4 பேர் 4 மூலைக்கு நிற்பான். நிற்க வச்சுட்டு சொல்லுவான், யார் எவ்வளவு இருக்குது பாரு அப்படிமா. கரெக்டாக சொல்லிடுவானா. ஏன் கரெக்டாக சொல்லிட்டான். அப்படியே அந்த கூட்டம். அதில் இந்த பழனியில் என்னென்னா, செகண்ட் ஷோ சினிமா பார்த்த உடனே அந்த மீட்டிங் போடுவானா. அவன் சொல்லுவான், பஸ் பேரை மட்டும் வச்சுக்கோ, மீதி எல்லாம் இந்த தாயத்தோட போடு, திரும்பி பார்க்காம போ. திரும்பி பார்த்தா இவன் எப்படி ரத்தங்கைக்கு செத்தானா அதே மாதிரி. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் எதுக்கு உங்களுக்கு கொடுத்த? அவன் கொடுக்காமையா கேட்குறான். ஆண்டவர் கொடுத்ததை கேட்குறாரு. எகிப்தியரை கொள்ளையிடுங்கள்னு சொன்னார். எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். எல்லாம் கழுத்து. அதனால் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம் தானே. எப்படி? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு அதை என்ன பண்ணுங்க, போட்டு எடுத்துகிட்டு போங்க. அப்போ ஆண்டவர் போடுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? போடணும். ஏன்னா அவர் வாங்கி கொடுத்த தானே. கலட்டுன்னா என்ன பண்ணிடுறேன், டக்கடக்கடக்குன்னா என்ன பண்ணிடுறேன், கலத்திடணும். இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் யார் அப்படின்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். மூணாவது வசனம். ஆனாலும் யாரா என்னைவா யார் சொன்னாரு? அங்க போட்டு விட்டார்ல, இங்க கலட்டுனாரு. ஆனா என்ன பண்ணல, கலட்டல. அதனால ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன ஜனங்கள்? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். 4ஆம் வசனம். துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது ஒருவரும், என்னது அந்த ஒருவரும் சொல்லுங்க, என்னது ஒருவரும் இல்லை. 10 பேர்ல 9 பேர் இல்லை, அப்படி இல்லை. 10ல் 5 அப்படி இல்லை. எப்படி? ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல். என்னடா காட்ட சொல்லிட்டாரு, போட சொல்லும் போது போட்டார், சந்தோஷமா தான் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்றாரு? கழட்ட சொல்றாரு. என்ன பண்ற? அல்லேலூயா. பண ஆசை. நமக்கு டைம் முடிஞ்சு போச்சு பாருங்க. 1 தீமோத்தேயு 1:6, 9, 10 வேதம் சொல்லுகிறது, பண ஆசை என்னவா இருக்கிறது? எல்லாரும் அதை இச்சிக்க போராடுறாங்க. அப்போ இப்போ என்னன்னா, இந்த பணத்துக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான் பிரச்சனை. எது? பணத்துக்கும். அதான் அந்த காலத்தில் ஒரு சினிமா பாட்டு பாடக்கூடாது, இருந்தாலும் அவன் சொன்னான், காசை தான் கடவுளோட இது யாருக்கு தெரியும். ஆமாம், அந்த மாதிரி இன்னைக்கு பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், பணம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதன் மேல் உங்களுடைய இருதயத்தை அதன் மேல் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன்னுடைய இருதயம் இருக்கும். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தில் நாம் எப்படி செலவு பண்ண வேண்டும் என்று சொன்னால், வருமானத்துக்கு ஏற்ற செலவு பண்ணணும். வருமானத்துக்கு பணம் நிறையா வருது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய செலவுகளை என்ன பண்ணக்கூடாது, கூட்டக்கூடாது. நாம் கடனாளியாக இருக்கக்கூடாது. கடனாளியாக என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், 105:37 சொல்லுகிறது, அவர்களை புறப்படும் போது எப்படி புறப்பட பண்ணினார்? வெள்ளியோடும் பொன்னோடு புறப்பட பண்ணினார்.
போட சொன்னால் போடணும், கழட்ட சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் 3 தலைமுறை மேலே பணம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னைக்கு சேர்த்து வைக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் அடுத்த பேர பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க பண விஷயத்தில். 3 தலைமுறை தான். அதுக்கு மேலே நாம் என்ன நினைக்கணும், அவன் உழைக்கணும், அவன் சம்பாதிக்கணும். என்ன பண்ணனா நம்ம பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிறது முக்கியம்தான். ஆனால் அதுக்கு வசனம் இருக்குது, பிள்ளைகளுக்காக பெற்றோர் என்ன பண்ண பணத்தை. ஆனால் அதை விட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சில நல்ல திட்டங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கர்த்தர் நம்மை உலக பிரகாரமும் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய பிரகாரமும் ஆசீர்வதிப்பார். அப்படி எழுமி